உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். உங்களுக்கு முன்னாடி நிறைய கதவு பூட்டப்பட்டிருக்குதுல்ல, தேவன் என்ன சொல்றாங்கன்னா, யாராலையும் பூட்ட முடியாது. இனிமே யாரும் உங்களுக்கு பூட்டு போட முடியாது. தேவன் நிறைய கதவுகளை திறந்து வச்சிருக்காரு. இதுக்குள்ள போறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அந்த மாதிரி கதவுகள் எல்லாம் திறக்கப்பட்டிருக்குது. இனிமே யாரும் பூட்டு போட முடியாது, யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. உங்களுக்கு முன்னாடி நிறைய திறந்த வாசல்கள் வைக்கப்பட்டிருக்குது. உள்ளே போகலாம், ஈஸியாக உள்ளே போகலாம். எதெல்லாம் கடினம்னு நினச்சிங்களோ அதுக்குள்ளே ஈஸியாக உள்ளே போயிடுவீங்க. ஓகேங்களா? ஜென்மத்துக்கு இதுக்குள்ளே நான் போக முடியாது, எனக்கே தெரியாதா என் லெவல் எப்படின்னு அப்படின்னு எத்தனை பேர் பேசுகிறீங்க? உங்களுடைய லெவல் எல்லாமே அப்பாற்பட்டு, இயற்கைக்கு அப்பாற்பட்டு உள்ளே போகிறீங்க. தேவன் ஈஸியாக்கி கதவை திறந்து வச்சிடுறாரு. கடினங்க, இதுக்குள்ளே போக முடியாது, அதுக்குள்ளே தான் போக போகிறீங்க. அந்த மாதிரி கதவுகள் தான் திறந்து வச்சுருக்காரு. என் நெத்தியில் எழுதி ஒட்டியிருக்கு, இவ்வளோதான் நான், இவ்வளோதான், இதுதான் என் லிமிட். இல்லை, அந்த எல்லைகளை நீங்கள் தாண்டி ஈஸியாக ஏசப்பா உங்களுக்காக கதவுகள் திறந்து வச்சுருக்காரு, அதுக்குள்ளே போயிடுவீங்க. ஓகேங்களாங்க? ஏதோ ஒன்று உங்களை அடைச்சிருக்குதுல்ல, ஏதோ நான் உள்ளே போட்டு பூட்டி வச்சுருக்குது, அதையும் திறந்து விடுறாரு. அந்த மாதிரி கதவுகளையும் நீங்கள் திறந்து வைக்கிறாரு. பேதுரு பாருங்களேன், பேதுரு ஜெயிலுக்குள்ளே இருக்கான். அவனை 2 சங்கிலி போட்டு கட்டி வைக்கிறாங்க. அவன் தூங்குறான். அப்போ கூட 2 சேவர்கள் இந்த பக்கம் அந்த பக்கம் 2 பேரும் காவல் காக்குறாங்க. ஜெயிலையும் காவல்காரர்கள் நிறைய பேர் காத்துட்ருக்காங்க. அப்போது தேவன் என்ன பண்ணார்? ஒரு தேவதூதனை அனுப்புகிறாரு. அந்த தேவதூதன் உள்ளே வந்த உடனே பேதுரு இருந்த ரூமில் பயங்கரமான வெளிச்சம். பேதுரு தூங்கிட்டு இருக்காங்கள, விழா எலும்பில் தட்டி எழுப்புறாங்க. பேதுரு எழுந்துக்கோ, செருப்பு போடு, பெட்ஷீட் எடுத்து உன்னை மூடிக்கோ, போத்திக்கோ, வா என்னையே ஃபாலோ பண்ணு அப்படின்னு அந்த தேவதூதன் பேதுருவை எழுப்பி ஜெயிலிருந்து அவனே விடுவிச்சு கூட்டிகிட்டு போகிறான். பேதுருவுக்கு ஒன்றுமே புரியல. தேவதூதன் பின்னாடி போயிட்டே இருக்காங்க. என்ன நடந்துச்சு பாருங்களேன். அப்போஸ்தலர் 12:10. அவர்கள் 1ஆம் காவலையும் 2ஆம் காவலையும் கடந்து நகரத்திற்கு போகிற இருப்பு கதவண்டையில் வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. தானாய் திறவுண்டது. எல்லா கதவுகளும் உங்களுக்காக தானாய் திறக்க போகுது. ஓகேங்களாங்க? அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நெடுக நடந்து போனார்கள். உடனே தூதன் அவனை விட்டு போய்விட்டான். நீங்கள் ஏதோ ஒரு பூட்டப்பட்ட இடத்துல இருக்கிறேன்னு நீங்கள் கவலைப்படுறீங்களே, இது என்னை பூட்டி வச்சிருச்சு, இந்த வியாதி என்னை பூட்டி வச்சிருச்சு, இந்த வறுமை என்னை பூட்டி வச்சிருச்சு, அந்த மாதிரி இடத்துல தேவன் உங்களை காப்பாற்றுறாரு. ஓகேங்களாங்க? நிறைய கதவுகள் உங்களுக்காக திறக்கப்பட்டிருக்கு. அதுக்குள்ளேயும் நீங்கள் போகிறீங்க. எதில் அடைஞ்சு கிடக்குறீங்களோ அந்த கதவுகள்ல இருந்து தேவன் உங்களை திறந்து விடுறாரு. ஓகேங்களாங்க? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.